plant a billion trees. இங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். And கண்டிப்பாக இங்க வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். This is definitely not just going to be an entertainment show, but இதிலிருந்து நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு டிக்கெட்டுமே ஒரு நல்ல காசுக்காக போய் சேர போகுது. ஒவ்வொரு டிக்கெட்டின் மூலமாக ஒவ்வொரு ட்ரீயை வந்து பிளான்ட் பண்ண இருக்காங்க. ஸோ அதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய Plant a Billion Trees எங்களுடைய NGO அசோசியேட் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த கலைப்புலி தானு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். புனிதா மேம் வந்திருக்காங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி அருண் ஈவென்ட்ஸ் ரன் டு வின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஜெயிக்கணும்னா ஓடு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேங்க காலையில் 7 மணிலேருந்து ஆரம்பிக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு, ஒர்க் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ஷோக்காக. ஆரம்பித்த நாளில் இருந்து அதாவது மார்னிங் வந்துட்டு கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறது, ஆஃப்டர்நூன் வந்துட்டு டெக்னிக்கல் சைட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். அதாவது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஓடிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிங்கன்னா ராத்திரி 10-11க்கும் ஓடுறாரு. அது எங்கேன்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் என்ன கேட்காது, அவரை விட்டு கேட்டுருக்கேன். ஓகே. அண்ட் கிளின்டல் மிஸ்டர் விஎம்ஆர் ரமேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த ஷோக்கு வந்துட்டு அஃபிஷியலாக நிறைய விஷயம் அவர் வந்துட்டு மிஸ்டர் அருணுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக ரொம்ப இருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் ரமேஷ் சார். அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் ஜி ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்கிற மிஸ்டர் உமாபதி அண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் இப்போ அவங்க மேடையில் ஏறி இருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஹம்பிளான ஒரு பீப்புளை பார்க்கவே முடியாது. நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன் லாஸ்ட் வீக் அவங்கள. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் எப்படி இருந்ததுன்னா நீ ரெகுலராக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. அவங்க இந்த ஷோக்கு டைட்டில் ஸ்பான்சராக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஐபா பல்க் டிக்கெட்டிங் இதுக்காக அவங்க ஜாயின் ஆகியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐபா ஆல்சோ, தேங்க்யூ சார். 10 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய விஷயம். 20 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். 30, 40, 50 வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது ரியலி ஒரு பிளஸ்ஸிங்னு நான் நினைக்கிறேன். அதில் பேர் எடுத்துகிட்டு இப்போ ஆர்டிஸ்டாக க்ரியேட்டிவ் சைடில் இருக்கிறது, டைரக்டராக இருக்கிறது அப்படின்றது ஒரு தனியிட. ஆர்ட் டைரக்டராக இருக்கிறது, ஃபைட் மாஸ்டராக இருக்கிறது, கோரியோகிராஃபர், இந்த ஃபீல்டில் வந்துட்டு இவ்வளோ வருஷமாக இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆக்சுவலி கோரியோகிராஃபராக இருக்கிறதுன்றது அதில் ரொம்ப ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். அதுலேயும் ஃபிட்னஸாக அன்னைக்கு வரும்போது 94ல் இந்து காதலில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்பவும் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காருன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போவும் அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு ஆட வச்சுட்டு கொரியோகிராஃபராக நிறைய பேர் இந்த லெவலில் இருக்காங்க. பட் இப்போவும் அவர் வந்துட்டு பண்ணுறாருன்னும் போது, அதாவது எப்படின்னா ஃபேன் மூமெண்ட்டில் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் அவர் கூட இந்த 30 years கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கூட இருக்கேன்னும் போது ஐ எம் ரியலி ப்ரவுட் டு நோ இட், டு ஷேர் இட் வித் யூ பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஷோஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பண்ண சாங்ஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னும் போது என்ன, இப்போ ஆல்ரெடி பண்ண சாங் ஈஸியாக தானே இருக்கும்போது அவர் மாஸ்டர் வந்து ஈஸியாக ஆடிடுவார் அப்படின்லாம் நீங்கள் கூட நினைக்கலாம். ஆக்சுவலி ரியல் ஃபேக்ட் என்னென்னா, என்னைக்கு சைன் பண்ணமோ அருண் ஈவென்ட்ஸ் கூட அன்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே இதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இது இப்படி பண்ணலாம், இந்த பாயிண்ட், இந்த சாங் இப்படி பண்ணலாம், அடுத்த மூமெண்ட்ஸ் இப்படி பண்ணலாம், அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக பேசிக்கிட்டு இருந்தார். அண்ட் அதே மாதிரி அவர் நியூ இயர் டைமில் அப்ராட் எனக்கு 5th ரிஹர்சல் வரும். யாராவது நம்புவீங்களா, அவர் வந்துட்டு February 22nd ஷோக்கு இப்போ ரிஹர்சல் பண்ணுவார். 5th மார்னிங் 11:30 அன்னைக்கு பண்ணார். 4th midnight 2 o'clock தான் வந்தார் அவர். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த 5th இன்னைக்கு டுடே 11 பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரியாது, ரிஹர்சல் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்து இங்கே தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தார். ஸோ யூ ஹேவ் டு கிவ் him a gift. Class for that. Thank you so much. And next நான் சொல்கிறதா இருந்தால் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொன்னால் மியூசிக் டைரக்டர் வந்துட்டு அன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுவோம். ரிலீஸ் டைமில் வந்துட்டு அதில் நடித்த ஹீரோ ஆஃப் த டே, ப்ரொடியூசர் ஹீரோ ஆஃப் த டே, டிரெக்டர் ஹீரோ ஆஃப் த டே அப்படின்னு இருக்கும் நமக்கு. ஆக்சுவலி டுடே இஸ் அ ப்ரெஸ் மீட் ஃபார் த ஷோ. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருமே நீங்கள் தான் இன்னைக்கு ஹீரோ ஆஃப் த டே.
ஏன் சொல்கிறேன்னா இந்த ஷோ இப்போ எந்த சர்க்கிள் வரைக்கும் தெரியுதோ இதை உலக அளவில் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி நீங்கள் ரீச் பண்ண வைக்கணும். இட் இஸ் உங்ககிட்ட இருக்குது, நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இதில் இன்னொன்று விஷயமும் சொல்லணும். செட்டில் வந்துட்டு மிஸ்டர் ஜான்சன் இஸ் தேர். அவர் இதில் வந்திருக்காரு. அவருக்கு சப்போர்ட்டிவாக ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் கிரண் ஆல்சோ இஸ் ஜாயின்ட் இன் திஸ். ஸோ எங்களுக்கு இன்னும் பலம். இது ஒவ்வொன்றும் அப்படியே ஹை 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 அப்படியே போயிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அருண் இவன்ஸ். தேங்க்யூ. போது நமக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வெறும் இது வந்து டிக்கெட்டிங் ஷோவாக இருந்தாலும் நாட் ஒன்லி மணி மேக்கிங், பிளான்டிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலி நம்ம பர்த்மார்க்கோட ஷைலேந்தர் அதை பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ ட்ரீஸ் வந்துட்டு கம் யூ கேன் ஷேர். அண்ட் 1 minute அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் திங். இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கொரியோகிராஃபி பிரபு மாஸ்டர் பண்ணாலும் அதுக்கு கூட சப்போர்ட்டிவாக ரேமண்ட் ஆயுதே ப்ளீஸ் கம். ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் ரேமண்டும் இந்த ஷோவில் வந்துட்டு ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறாப்புல அஸ் அ கொரியோகிராஃபர். நிறைய ஆடியோ லான்ச் அது இதெல்லாம் பண்ணியிருக்காப்புல, இந்த ஷோவில் இருக்காப்புல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ் ரேமன். இந்த ஷோக்கு மற்ற சாங்ஸ் எல்லாத்துக்குமே எல்லாமே அவரோட டச் இருக்கும். அவரோட மேற்பார்வையில் நடந்தாலும் இஸ் ரியலி ஒர்க்கிங் ஆன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஷைலேந்தர் கம். நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஃபர்தராக இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேச போகிறோம்னு நினைக்கிறேன். சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நன்றி சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிற விதம் வந்து சாதாரணமாக இருக்காது சார். இப்போ சொல்கிறேன், இப்போது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23,000 டிக்கெட் சோல்ட் அவுட். இது வரைக்கும் 1285 டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. இது வரைக்கும் 855 டான்ஸ் ஸ்கூலை ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 286 நினைக்கிறேன், 256 டான்ஸ் ஸ்கூல் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இன்னொரு காட்சி நடத்துகிற அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ். நான் இது வந்து போன இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப். நான் என்ன சொன்னேன் சார், அப்போ இந்த நிகழ்ச்சியை இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் முடிவு பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் இந்தியா அந்த வென்யூ வந்து 5.1 சார். இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வீட்டில் தான் அந்த 5.1 7.1 வச்சுருப்பாங்க. ஸோ ஓப்பன் அந்த ஒரு கிரவுண்டில் வந்து 5.7 வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணல. நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அது ரொம்ப புதுசாக இருக்கும் சார். அந்த ஒரு வைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் சார். அதாவது நான் இதை எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல போன உடனே ஐஸ்வரி கணேசன் சார் தான் அதில் முதல்ல சொல்லுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொல்லி இந்த நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி அவர் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்து வந்து பாருங்கன்னு சொன்னார். போனோம், இன்னும் என்ன வேணும் கேளுங்க, நான் இருக்கேன்னு சொல்கிறேன். அது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி தான் நம்ம ஜி ஸ்டார் உமாபதி சார், ஜெய்சங்கர் சார், அது அவங்க ரொம்ப நாளாக அதான் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் நம்ம கம்பெனி பேனர்லேன்னு நினச்சாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏகப்பட்ட போட்டி சார் ஓப்பனாக. அதில் வந்து சார் வந்து முதல்ல யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஎம்ஆர் ரமேஷ் சார், அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியெல்லாம் சாத்தியமே கிடையாது ஓப்பன். ஏன்னா நான் எது கேட்டாலும் கொடுக்குறாரு. நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோன்னா அருண் வேறு என்ன வேணும், இது போடுமா, இது வேணுமா, இது எடுத்துக்கோ, வேறு என்ன நல்லா பண்ணு, அவ்வளோதான் போட்டேன். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்துக்கு பேர் போனவர் அவர். அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியில் பண்ணுறாங்க சார். நம்ம புனிதா மேடத்துக்கு ஒரு நன்றி. அவங்க வந்து எனக்கு பேங்கில் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது ஆனால் சொல்லக்கூடாதுன்னு பாருங்க. இப்போ கூட பாருங்கள் இப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஒரு தங்கமானவங்க. அப்புறம் டிக்கெட்டு, நான் ஒரு டிக்கெட்டு 4 டிக்கெட்டு 5 டிக்கெட்டு இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 100 டிக்கெட்லாம் விற்றுட்டே இருக்குது. என்னங்க நீங்கள் இவ்வளோ பிரபுதேவ சார் வச்சு ஒரு ஷோ பண்ணுறீங்க, சும்மா 5 டிக்கெட் 10 டிக்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு நபர் வந்தார் பாருங்க. ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாளாக வேறு ஒரு விஷயமா வந்தவர். அவர் ஒரு லான்ச் பண்ணுறார் அந்த கம்பெனி. அது முதல்ல ஏதோ பண்ணணும்னு எங்கள் டிஸ்கஷனுக்கு வர்றாரு. அப்போ கூட நான் என்னோடய விஷயத்த சொல்லவே இல்லை. அவர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொன்னேன். சார் முதல்ல நான் சொல்கிறது பேன் இண்டியா ஒரு பிரபுதேவ சாரே நான் சொல்கிறேன். இன்னும் எவ்வளோ டிக்கெட் பாக்கி இருக்குன்னு கேட்டார். அது என்ன சார் இன்னும் கொஞ்சம் ஒரு 24 டிக்கெட் 22 டிக்கெட் அத்தனையும் நானே வாங்கிடுவான்னு கேட்டார். பல்க் டிக்கெட்டாக இது முதல்ல நீங்கள் கை தட்டணும். அதுக்காக அவருக்கு இதெல்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த பல்க் டிக்கெட்டை மொத்தத்தையும் நானே எடுத்துக்கிறேன். என் கம்பெனி முதல்ல ஒரு டிக்கெட்டிங் பார்ட்னர் ஒரு ஆப் ஆரம்பிக்கிறோம். அதில் நாங்களே அதை பண்ணிக்கிறோம். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் அதில் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி டிக்கெட்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணி அவங்கள நேற்று அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் பண்ணி அப்புறம் பார்த்தா அவங்க பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே அந்த டீம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. எப்படி முடியும்னு கேட்டால் எல்லாத்துக்கும் ஆன்சர் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நான் சைனே பண்ணேன். அது பெரிய ஒரு மிராக்கிள். எல்லாமே ஒரு மேஜிக், ஒரு அதிசயமாக இருக்குது சார்.
சார் வந்து அவர் டான்ஸில் தான் இருந்துச்சுன்னா அவர் நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போய் நின்னா எங்களுக்கு அவ்வளோ மரியாதை, போய் போன இடம்லாம் மரியாதை. அதெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது தான் சார். நாங்கள் அதனால் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடிடுவோம் சார், கவலைப்படாதீங்க. இது வேர்ல்டு டூராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுவோம். இது மாதிரி ஒரு ஷோ வேறு லெவலில் இருக்கும், அதை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அது நான் கேரண்டி சார். நிறைய பேசணும்னா நிறையா பேர் வந்திருக்காங்க, கம்மியாகவே பேசிக்கிறேன். தேங்க்யூ. பழகிற சான்ஸ் கிடைச்சது இசை ஞானின்னு சொன்னோம். இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பிரபுதேவா வந்து எப்படி இசை ஞானியோ கடவுளோ, பிரபுதேவா அதே போல் நடனத்துக்கு ஒரு கடவுள் நடராஜர். உலகமே அவர் தோற்ற போது இப்போ கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அவர் இது வரைக்கும் சினி ஃபீல்டில் இருந்தார். இப்போ ஓப்பனாக மக்கள்கிட்ட ஓப்பன் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் பண்ண போகிறார். எங்களுக்கு அதி நம்பிக்கை இருக்கிறது, உலக ஸ்டாராக நடனத்தில் பிரபுதேவா ஆக போகிறார். அதுக்கு இன்னைக்கு பிள்ளையார் சொல்லு. நன்றி. டான்ஸ் பொறுத்த வரைக்கும் மூவியில் பண்ணுற நம்ம பார்க்குற விஷயம்லாம் வேறு. அவங்க அதை ஷூட்டிங்கில் வந்து பிரபுதேவோட ஆக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் வந்து எல்லாமே அவங்க பொசிஷன் பார்த்து பண்ணுவாங்க. இங்கே ரியலாக பண்ணும்போது இவரோட உண்மையான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது February 22 அன்னைக்கு பார்க்க முடியுது. நம்ம மூவியில் பார்த்ததெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஷூட்டிங், ஐ திங்க் ஹரிசார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் வந்து நம்ம பார்க்குறது எல்லாம் ரெடியாக இருக்கும். இட் வில் பி தி கிரேட் சக்ஸஸ் ஆன் February 22. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சொல்லியிருக்கேன், ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவர் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சோலோவாக நடக்க போகுது. இது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம். இது நடக்குமா, எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பட் டெஃபினட்டாக இந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக முன் வந்த அருமை நண்பர் அருண், அவர் எவ்வளவோ நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காரு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் அவர் எல்லா நிகழ்ச்சியோட இந்த ஃபங்க்ஷன் அவருக்கு, இந்த நிகழ்ச்சி அவருக்கு ரொம்ப சக்ஸஸாக அமையும் எல்லா விதத்துலேயும். இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பிரபுதேவா அவருடைய டான்ஸை பார்க்கறதுக்கு இன்றைக்கும் கை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை அவங்கெல்லாம் எவ்வளோ அவளோடு எதிர்பார்க்குறாங்களோ அதை விட மேலே நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு இருக்க ப்ரெஸ்ஸும் விஐபிஸும் எல்லாருமே அவளோட பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அண்ணன் கலைக்கொடி தானு அவர்கள் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கூட இதை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். இதனுடைய டான்ஸ் இயக்குனர் ஹரி அவர்கள் இவ்வளோ நல்லா பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தெளிவாக கரெக்டாக பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் இந்த நிகழ்ச்சியும் ரொம்ப நீட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க என்னுடைய அருமை நண்பருடைய மனைவி புனிதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்படி பெருசாக ஆக்கிறது, எல்லாரையும் எப்படி வர வைக்கிறது அப்படின்றத அருண் நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதற்கு என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்து, இந்த நிகழ்ச்சி பெருமளவு வெற்றி பெற வேண்டும். இந்தியா மட்டுமல்ல, அருண் நீங்களே உலகம் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராமை நடத்தணும். அதுக்கு இப்போவே நீங்கள் பிரபு சார்கிட்ட சைன் வாங்கிடுங்க. நன்றி, வணக்கம். இது மிக சிறப்பான முறையில் பத்திரிகை சகோதரர்கள்லாம், ஊடக சகோதரர்கள்லாம், தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் இந்த நிகழ்வினை அகிலமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரபுதேவா அவர்களை சற்றொப்ப 30 வருடங்களாக அவரோடு பழகி கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் அவர் ஒருவர், அவர் குடும்பத்தில் நான் ஒருவர் என்ற ஒரு பழமையான ஒரு தொட்டு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சுறுசுறுப்பாக தேனி போல் பணியாற்றக்கூடியவர்.
உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வைபவத்தை அவர் நடத்தி கொண்டிருப்பது பார்க்கும்போது அளவில்லா ஆனந்தம் அடைகிறேன். நாங்கள் கூட சினிமாவில் நிறைய விளம்பரம்லாம் பண்ணுவோம். இந்த பையன் இந்த நடன நிகழ்ச்சிக்கு எடுத்து போன விதம் பார்க்கும்போது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு எப்படி ஒரு விளம்பரம் பாம்பேயில் எப்படி எடுத்து போய் காமிச்சாங்க, அதில் பிரபுதேவா அதில் போய் கலந்துன்னு பாசராக்கிற குடும்பத்தோடு அவர் பழகி மைக்கேல் ஜாக்சனை சந்திச்சுட்டு வந்த ஒரு பெருமையை பண்ணவர். அடுத்த மீட்டிங்கில் அவரோடு சேர்ந்து நடனம் போடக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் போதே அந்த ஒரு வாய்ப்பை அவர் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு அகால மரணம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் வழி தொட்டு அந்த இடத்தை நிரப்பிக்கொண்டு அவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற பிரபுதேவாவை நின்றும் போது என் நெஞ்சமெல்லாம் இடிக்கிறது. ஆகவே பனித்துளியாய் அவர் பசுமையாய் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக எடுத்து செல்வார். அதோடு மட்டுமல்ல, தம்பி ஹரிக்குமார் மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்ற உறுதுணை புரிந்து இதை மேலும் சிறப்பான முறையில் நடத்தி செல்வார். உண்மையிலேயே வாலிப நெஞ்சங்களை வசீகரிக்க சொல்ல அளவுக்கு செவி குளிரும் சிந்த மகிழும் அந்த நடனம் அங்கேயும் எனாதபடி ஒளிபரப்பாகி உள்ளமெல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றி நிகழ்ச்சியாக நடத்துவார் என்பது அறுதிட்டு உறுதிக்கலாம். உண்மையிலேயே பிரபுதேவா இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது இது இது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு காவியமாக நெஞ்சில் நினைக்கக்கூடிய ஓவியமாக அந்த நடன வைபவம் நடைபெறும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த தம்பி அருணுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி நிறைவேறுகிறேன். நன்றி வணக்கம். ரஜினி சாரை பிடிக்குமோ அதுக்கப்புறமா பிரபுமாஸ் அவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அவரோட படத்தை நான் அப்படி பார்த்துருக்கேன். மாஸ்டர் ஸ்பெஷலே என்னன்னாக்கா, ஆட தெரிஞ்சாலும் சரி ஆட தெரியலும் சரி எல்லாருமே ஆட தெரிஞ்ச மாதிரியே ஆட வைப்பார். அதுதான் மாஸ்டரோட ஸ்பெஷலு. அப்புறம் எல்லா வரிக்கும் ஒரு மூமெண்ட் போடுவார், எல்லா பாட்லையும் ஒரு கதை சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை ஒரு பிஜிஎம்ல யாரும் சொன்னதே கிடையாது. அந்த மாஸ்டர் ஒரு சாங்ல பண்ணியிருந்தாரு, பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாரு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாருமே ராமாயணத்தை சொன்னதே இல்லை. அதே மாதிரி இன்னொரு சாங்ல லவ்வே வேணாம்னு சொன்ன ஒரு பொண்ணும் லவ்வுக்கு தூது வந்த ஒரு பையனுக்கும் ஒரு ரொமான்ஸ் ஆகுதுன்னு அந்த இடத்துல ஒரு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பெஸ்ட் கம்போசர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றது அந்த ஒரு சாங்கில் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு வர அந்த சாங்கு பல பேருக்கு ரெஃபரன்ஸாக இருக்குது. அந்த சாங் இப்படி மாஸ்டர் பற்றி நிறைய பேசணும். அதுக்கப்புறம் ஒரு படத்தை அவர் ஆடினாரா நடந்தாரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நடக்கிறதே நடனம்ன்ற மாதிரி ஒரு பண்ணார். இங்கேயும் காதல் அப்படின்னு ஒரு சாங்கில் அவர் நடந்தே இருப்பார். சும்மா இப்படி பண்ணியிருப்பார், கேப் அப்படி பண்ணியிருப்பார், கால் அப்படி பண்ணியிருப்பார். அது பயங்கரமாக இருக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மாஸ்டர். ஆனால் அவ்வளோ பிடிச்ச மாஸ்டர் இவ்வளோ சினிமாவில் நான் ஒரு கூட அவ்வளோ ஒர்க் பண்ணதில்லை. நான் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணதில்லை, நான் ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதில்லை. நான் ஆர்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் மாஸ்டர் பாம்பேக்கு பெரிய டைரக்டர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிருந்தப்போ ஒரு 3 மாதம் கூட திடீர்னு கூப்பிட்டு அருண் கூப்பிட்டு இது மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் ஒரு டான்ஸ் பண்ண போகிறோம், ஷோ பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்க கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ரொம்ப நாள் காத்திருந்து ரஜினி சார் கூட ஜெயிலில் ஒரு படம் பண்ண மாதிரி நான் ரொம்ப நாள் காத்திருந்து இந்த ஷோவில் பிரபு மாஸ்டரோட பண்ண போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் மாஸ்டர் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வாய்ப்பளித்த அருணுக்கும் டைரக்டர் ஹரி அவர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. திகச்சு தவிச்சுக்கிட்டு இந்த டைம்ல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு, பிரபுதேவா மாஸ்டர் கான்செப்ட்னு சொன்ன உடனே எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மொத்த டிக்கெட்டையும் நாங்கள் ட்ரை பண்ணோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. உங்களுக்கு ஒரு 30,000 கேட்டால் அதுவும் இல்லை, ஒரு 22,000 23,000 டிக்கெட்டு தான் இருக்குது. இந்த கான்செப்டை சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ரெவல்யூஷனா இருக்கு சார், எனக்கே புதுசா இருக்கு. இனிமேல் பிரபுதேவா மாஸ்டர் உலகில் எந்த மூலையில் அவர்கள் நடன நிகழ்ச்சியை நடத்தினாலும் அவர்களுடைய டிக்கெட்டை இந்த ஐபா அபிமன்னன் டைரக்டர் அவர்கள் மூலியமாக மொத்த டிக்கெட்டையும் கைப்பற்றி அனைத்து மக்களுக்கும் இந்த ஒரு புதிய 13 மாதம் அவர்கள் வாங்கிய தொகைகளுக்கு 1.5% என்ற மொழியில் மக்களுக்கு வருமானமாக செல்லும் என்ற ஒரு கருத்தை கூறிக்கொண்டு எங்கள் அபிமன்னன் அவர்களுடைய ஒரு சில வார்த்தை மிகுந்த உச்ச சுபாவம் நிறைந்தாலும் ஒரு சில மாதங்களில் இந்திய மக்களில் ஒரு ஆத்மாவாக கூடிய விரைவில் அனைவரும் பார்க்கக்கூடிய இந்த அபிமன்னன் அவர்களுக்கு அவருடைய நிறுவனத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டராக இருப்பதில் பெருமிதம் அடைகிறோம். நடன மாஸ்டர் பிரபுதேவா அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you so much sir. டக்குனு ஒரு தமிழ் நியூஸ் சேனல்ல சின்ன இருக்கிற மாதிரி டான்ஸர் ஒரு பெரிய விஜய் சிஸ்டர் மாதிரி எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே இங்கே இங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் ஒரு ஸ்பெஷல் நன்றின்னா அருண் ஈவென்ட்ஸ் தான்.
அருண், ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா ஐடியாவே இல்லை நமக்கு பண்ணணும் அந்த மாதிரிலான்ட்டு. அது மாதிரி அருண் ஈவெண்ட்ஸுக்கு என்னோட நன்றி. அதே மாதிரி அதை வந்து இப்போ நான் நினைச்சாலும் இவங்க எப்படி நம்மளோன்னா நம்ம ஹரி தான். ஹரினால் தான் இது ஒரு பேக் போன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பேக் போன் வந்து ஹரி இதுக்கு நாளைக்கு காரணம். தேங்க்ஸ் டு 2 பேர். இனிமேல் உங்களோட ஆசீர்வாதத்தோட நான் ஒழுங்காக ஆடணும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் வந்து கட் பண்ணி ஆடுவோம். சார் கூட கேட்டிருந்தாரு, உங்களுக்கு எதுக்கு ரியல்ஸ் சார், சினிமாவில் வந்து ஒரு ஷார்ட் கட் பண்ணி ஆடுவோம், இது ஒரே வாட்டி 10 நிமிஷம் 8 நிமிஷம் ஆடணும். அப்புறம் அதே எனர்ஜி நம்ம நீங்கள் எப்படி டெஃபினட்டாக அந்த சினிமா மாதிரியே எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அது தெரில. நான் என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்டாமினா பில்டப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு 200% கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது ட்ரை பெஸ்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஐ ட்ரை. உங்களோட ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்கணுன்ட்டு கண்டிப்பாக.